வணக்கம் வியூவர்ஸ், வெல்கம் டு #food. #food சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாத வியூவர்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறந்துடாமல் நோட்டிஃபிகேஷன் பெல்லும் கிளிக் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற சமையல் வந்து ப்ரான் மசாலா, எறா மசாலா. இந்த எறாலை வந்து எப்படி செய்கிறது அப்படின்றத பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இந்த எறால் மசாலாவுக்கு தேவையான பொருள் என்னென்ன பார்க்கலாம். பெரிய வெங்காயம் ஒன்று எடுத்து நல்லா பொடிசாக கட் பண்ணியிருக்கேன். ஒரு தக்காளி, அதையும் பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கேன். கருவேப்பிலை, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு. இது கூட இறால் நான் சுத்தம் பண்ணி வச்சுருக்கேன். மசாலா பொடி என்னென்னா வீட்டில் அரைச்ச மிளகாய் தூள், மஞ்சள் தூள், உப்பு, மிளகு, இது கூட கடுகு. நான் வந்து பட்டை, லவங்கம், கிராம்பு அதெல்லாம் சேர்க்கலை. ஏன்னா அது சேர்த்தனா ஸ்பைசி ஓவராகிடும். அதனால் இது நார்மலாக செய்கிற ப்ரான் மசாலா தான் நான் இப்போ நான் செய்ய போகிறேன். இது கூட நல்லெண்ணெய். வாங்க இது எப்படி செய்கிறது அப்படின்றத பார்க்கலாம். இப்போ நான் அடுப்பில் பேன் வச்சு 3 ஸ்பூன் நல்லெண்ணெய் ஊற்றிருக்கேன். நல்லெண்ணெய் காஞ்சதும் கடுகு போடுறேன். கடுகு பொரியணும். கடுகு நல்லா பொரிஞ்சிருச்சு. இப்போ வெங்காயம் சேர்த்துக்கிறதுல வெங்காயம் நல்லா வதங்கணும், கருகிடக்கூடாது. வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு. இப்போ நம்ம இதில் தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். தக்காளி நிறையா ஆட் பண்ணாதீங்க, ஏன்னா புளிப்பு வந்துடும். இப்போ தக்காளி இந்த நல்லா வதங்கிருச்சு. ரொம்ப அப்படியே வதங்கக்கூடாது, இந்த மாதிரி லைட்டாக வதங்கினா போதும். இப்போ இது கூட எடுத்து வச்சுருக்க இறால், கருவேப்பிலை, இஞ்சி பூண்டு பேஸ்ட் எல்லாத்தையும் ஆட் பண்ணிக்கிறோம். இப்போ இது இறால் வந்து ஒரு 2 நிமிஷம் நல்லா வதங்கணும். இப்போ இந்த மாதிரி இறால் வந்து ஒரு 2 நிமிஷம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ எடுத்து வச்சுருக்க மசாலா பொடி எல்லாம் ஆட் பண்ணணும். மசாலா பொடி, உப்பு, மஞ்சள் பொடி, பெப்பர் மட்டும் ஆட் பண்ணக்கூடாது. இப்போ இது கூட 1 கிளாஸ் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேன். இப்போ இது மசாலா வாசனை நல்லா போகிற வரைக்கும் குக் ஆகணும். பெரா மசாலா நல்லா வந்துருச்சு, கிரேவி மாதிரி. இப்போ இந்த டைமில் நம்ம எடுத்து வச்சுருக்க பெப்பர் வந்து காரத்துக்கு ஏற்றாப்புல உங்களுக்கு தேவையான அளவு பார்த்துக்கணும். ஏன்னா முன்னாடியே வந்து மசாலா பொடி போட்டிருக்கோம், அதனால் இது காரத்துக்கு ஏற்றாப்புல போட்டுக்கணும். இது ரெடி ஆகிடுச்சு. சூடான சாப்பாடு கூட சேர்த்து இதை சாப்பிடலாம். இல்லை சைட் டிஷ்ஷாக சாம்பாருக்கு, ரசம் அந்த மாதிரி சாப்பாடுக்கும் சைட் டிஷ்ஷாக வச்சு நீங்கள் சாப்பிட்லாம். எறா மசாலா தயாராகிடுச்சு. நீங்களும் இதை உங்கள் வீட்டில் சமைச்சு பாருங்கள். உங்களுக்கும் ரொம்ப பிடிக்கும், ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும். சிம்பிளான ரெசிபியும் கூட. ஏதாவது சஜஷன் இருந்ததுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். நோட்டிஃபிகேஷன் பெல் கிளிக் பண்ணிக்கோங்க. சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வேறு ஒரு ஈஸியான ரெசிபியோட மறுபடியும் உங்களை மீட் பண்ணுறேன். பை.